தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுகவின் வலிமை குன்றிவிட்டதால் வீடு வீடாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு என உறுப்பினர்கள் சேர்க்கை நடத்தி வருவதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்கலேரி கிராமத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் தலைமையில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி முகாமை தொடங்கி வைத்தார். இதில் கண் பரிசோதனை, உடல் பரிசோதனை செய்யப்பட்டு பலர் இரத்த தானம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த KP முனுசாமி, வாழ்வாதாரத்தை இழந்த மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மா விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும், ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் ஆட்சியாளர்கள் அரசியல் செய்கிறார்கள். வேதனையாக இருக்கிறது. ஏதோ ஒரு அமைச்சர் டெல்லிக்கு செல்கிறார், அங்கே ஒரு மத்திய அமைச்சரிடத்தில் ஒரு மனு கொடுக்கிறார். அந்த மனுவை பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் அனுப்புகிறார்கள். உடனடியாக அந்த வேளாண் துறையினுடைய உயர் அதிகாரிகளை வைத்து நாங்கள் பேசியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஆலை அதிபர்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அத்தோடு அவர்கள் முடித்துக் கொள்கிறார்கள்.